ஐஸ் இதில் வந்து காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாம்புகள்லாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி குத்திரவாஞ்சா சீரீஸ் பார்த்துருப்பீங்க. குத்திரவாஞ்சா சீரீஸோட இது வந்து ரொம்பவே காடாக இருக்கும். எங்கள் கூட வந்த பையனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிறந்த நாள். எப்போ 3ஆம் தேதி. அதுக்காக இன்னைக்கு கேக் வெட்ட போகிறோம். விபினி, இது எந்த ஊரு? எட்டாமடையா? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. நண்பர்களே, விபின் பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாட்டி வீட்டுல அவங்க பெரியப்பா வீட்டுல. பெரியப்பா வீடா? பாட்டி வீடு இல்லையா? பாட்டி வீடு தள்ளி இருக்கு. பாட்டி வீடு காட்டுக்குள்ள இருக்கான்னு இருக்கீங்க. ஓகே கைஸ், இனி வெளியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் நண்பர்களே. கைஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோயில் இன்னும்ல இந்த கோயிலோட பேக் சைடு யாருனே தெரிஞ்சிருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுலாம். இப்போ வந்து அந்த இது வந்து பின்னாடி அப்படியே ஒரு படி போகுது மேலே. இடி ஏறி மேலே போனால் மலைக்கு போகலாங்க. அங்கே அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க. ரொம்ப செங்குத்தா போகுது. டெய்லி காலைல வயசானவெல்லாம் எப்படிப்பா மேல வந்து நடக்கும்ல 3 நாள் தானா? இதோ பீடம். ஆமா, 3 நாள் தான் பூசா நடக்கும். நீங்க வழியில உட்காந்துக்கிடுங்க. இதுக்கு எப்படி நான் சொல்லுவேன். இதுல மலை ஏறணும். இன்னும் இது மலை ஏறணுமா? இல்ல தண்ணியா? ஸ்விம்மிங் பூல் இருக்கு. பத்தாம் நிலைக்கு செல்லும் வழி. நமது மண்ணின் புனித தேவசகாயம். இந்த வியூவை பாருங்க. அதெல்லாம் படியல, பாறை தான். பாறை மாதிரி ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே வரல? அது என்ன ரியோ தானே? எந்த நாடு? ரியோ நாட்டில் தானே இருக்கும் பெருசா. எவ்வளோ ஏசுப்பாது. ஏன் அவன் ஏதோ ஒரு நாடு சொன்னாமல, அதே ஒன்றுன்னு கேட்டோம்ல. இல்லை, ரியோன்னு ஒரு நாட்டில் தான் இது பெருசாக வச்சிருப்பாங்க. கடல்ல இருக்கும். அது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இல்ல? ஏலா லிபர்ட்டி வேற. லிபர்ட்டி இல்ல, இதே மாதிரி மலையில வந்து ஒரு பொம்பளை மயிர், அது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஏசி இப்படி கை விரிச்சிட்டு இருக்கிறதே ஒரு நாட்டுல மலையில ஒரு நாளா இருக்கும். இந்த நாடு தான் வியட்நாம். இல்லை, நீ ஒரு வியூவா போயிரு. அங்கே ஏதோ கொகை இருக்கான். நாங்கள் வியூவை பார்த்துட்டு வரோம். ஓடி வியூவை. ஐஷ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுக்குதான் இப்படி ஒளிச்சிட்டு வரீங்க. இவரு இப்படி டைவ் அடிப்பாரு. எப்படி தெரியுமா? இப்படி சாவதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அந்த கோயில்ல தான் நின்று வந்தோம். அண்ணா இருக்கு அடி பின்னாடி ஃபுல்லா மலை. எங்களை இந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்த கைடு வந்து இவர் தான் ஓடுறாரு. அவர் வந்து மூஞ்ச கட்ட வைக்கப்படுவார். ஒண்ணு இல்ல, ஒரு போட்டோ எடுத்து அதுல போட்டுரும். அது போட்டோ நிறைய இருக்கு. அழகான ஒரு வியூ கைஸ். மேல வரைக்கும் வந்தீங்கன்னா ஒருத்த ஒரு வியூ பார்க்கலாம். அழகான வியூ பாயிண்ட். போட்டோ எடுக்கலாம்ல? நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே போட்டோ எடுப்போம். அதே பைக்லாம் வருது மேல. இல்லை, இது என்ன கொகை? ஓ, 14ஆம் ஸ்தலத்துக்கு கொகையை வச்சுட்டாங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆகிங்களா உங்க ஊர்ல? என்னல ஊரு? 14ஆம் ஸ்தலத்துக்கு மட்டும் கொகைக்குள்ள வச்சிருக்காங்க.
டேங்க் பக்கத்துல சரி அது இல்லையா அது ஆமா போலாம் ஜூம் பண்ணி காட்டுவோம் இங்க இருந்து அங்க இருக்கு நடக்கிற அளவுக்கு பாருங்க ஃப்ரெண்ட். டேங்க் தான் தெரியுது. இன்னும் இருக்கு பாருங்க பழைய காலத்து டேங்க். இந்த டேங்க் பக்கத்துல குளம் இருக்கு. அங்க ஒரு பழைய காலத்து டேங்க் இருக்கு. பழைய சிமெண்ட்ல உள்ளது. இவனே ஏய் இவர் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பாட்டை காமிச்சாரு. நண்பர்களே அதாவது என்னாச்சுன்னா அப்படி இந்த வியூவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிடல எங்கேயாச்சும் ஏதோ காட்டுக்குள்ளே போய் சாப்பிடணுன்னா அப்படி இங்கே ஒரு சிறு பிறந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு ஐயே காட்ட முடிய அம்மா நல்லா பெரிய சிறுவோம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு எல்லாரும் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க. நம்ம இங்கே கொஞ்சம் பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் தண்ணி குடிச்சு கிளம்பலாம். குடிக்கணுமா? வயலிருந்து வந்து தண்ணி டேங்க் இருக்குது அங்கே போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படி போக வேண்டியதான். நல்ல ஒரு வியூ. இப்படி ஒரு வியூவை நான் இத்தனை நாளாக பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஊர்லேருந்து 20 கிலோமீட்டருக்குமா 25 கிலோமீட்டரு. சரி இங்கே வருங்க. என்ன வாரம் ஒன்றும் உள்ள முக்க நம்மளும் ஏறி போவோம் கைஸ். இப்படிதான் ஏற போறாங்க. தனி டேங்கு உள்ள கூச்சிடாங்களே. சரியான ஹைட். நண்பர்களே சரியான ஒரு வியூ. நண்பர்களே இங்க இருந்து ரபேல் சாட போகிறான். தள்ளி விட்டு கொல்ல போறீங்க. இப்படியே பிடிச்சி சொன்ன மாதிரியே நம்ம கைடு வந்து நம்மள கொல்லதுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இந்த இதுக்கு டைட்டிலே இதுதான். எங்கேயோ கொல்ல கூட்டு போறான். இதுதான் டைட்டில். போட்டோவை போட்டு பாடுறோம். யாரணும் நானே வந்திருப்போம். எப்படி லேட்டர்ல ஆயிரும் மங்கி லேட்டர்ல. அது மங்கி லேட்டர்ல முட்டா போல அங்கே இப்படி எங்க ஆளு எப்படி சரியான ஒரு ஸ்பாட் கைஸ். இது ஒரு கேமராமேன். கேமரால வீடியோ எடுக்க மாட்டான். அப்படி சொல்லக்கூடாது. வாங்க முடிஞ்சா இப்ப போட்டோ எடுத்தோமா போமா. ஆமா வா போட்டோ எடுப்போம் கைஸ். அப்படியே நாங்க ஒரு செல்ஃபி எடுக்க போறோம். அதனால அதையும் ஆட் பண்ணி இந்த இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு வரணும்னு சொல்லி எப்படி தோணுச்சு? செருப்பா உங்களை கீழே தள்ளி விடலான்னு பார்த்தேன். இப்போதைக்கு அங்க என்ன பயத்த பேரு இங்கே ஒருத்தன். நமக்கு இந்த பைப் போதும் இறங்குறது. ஊருக்காரன் எவ்வளவு வேகமா இறங்கலாம் பத்தியா விபினி. லாக் பண்ணியாச்சு. எங்க பண்ணிடு பண்ணலையா? அப்படியா உள்ள 2 போன் இருக்குல. லாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அடியடே சொன்னாங்க புடிச்சு இழுத்து பார்த்து நம்பிக்கை அதான் இல்ல பண்ண மாதிரி தான் ஒரு ஞாபகம். லாக் ஆகுது. இப்ப இங்க இருந்து நமக்கு சென்சார் அங்க வரைக்கும் போகுது. அது பிளேன் தான் அழகா போகும். பிளேன் ஆமா பிளேன். அடுத்து ஹெலிகாப்டர். அடுத்து என்னது சொல்லி இங்க டைரக்ட் சிக்னல் தான் போவோம். டேய் டைரக்ட் சிக்னல் தவற கால திருப்பயணம் யாரெல்லாம் போறீங்க? ப்ளூடூத் ஹெட்செட் ப்ரேயர் பண்ணீங்க. அங்க நின்னு நான் போன் இங்க இருந்தாலும் அங்க வரைக்கும் யாருமே நடந்து கனெக்ட் ஆகுது. ஆமா நாளை இவங்க 5 பை பாய் காவே பைஸ்டா. காவே குட் பைஸ். காவே குட் பைஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. குட் பைஸ் ஆனா வாயில வரதுக்குள்ள பேட். அது சொன்னவனுக்கு மட்டும் தான் அப்படி வரும். நாய் என்ன நாய் கடைக்கு போறீங்க? இது என்னதுல M5 போட பிளேஸ். நாய் குட்டி போட்டுருக்கா? ஆமா எங்கல அதாவது நாய் குட்டி குட்டி இருக்கு. கட்டி போடுங்க. நாய் தம்ல இருக்கு. குட்டி எங்கல இருக்கு? கிடக்கும்ல அதாம்ல அது அப்படி கிடக்கு. அது வாட்டுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. வேற அவையில ஒன்னேதான் எட்டி பாக்கி. ஐயோ இருக்கு. அங்க இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இவன் இருப்பான். எப்படி நாய் மத்திய வெயில் கால அதுல படுத்து விடாங்க. தப்பா தூங்கிட்டீங்களா? சரி பண்ணு. ரபலுக்கு சொந்தக்காரன் நல்லா விசாரிச்சிட்டு இருக்கான். டேய் பாய் உங்க அண்ணனை தூக்கி விடாதே. என்னாச்சுல லே டேய் சுபாஷ். அது சுபாஷ் இல்ல? எடா சுபாஷ் கவுண்டரே. ஏலே சுபாஷ் கல்லுதான் அடிக்க வச்சிருக்கு. ஏய் அவனை தூக்கி விட போறேன். ஏலே சுபாஷ் அவனை தூக்கி வெளிய வந்துட்டானா குளிக்குள்ள வந்து. அவனை தூக்கி விட போறது யாரு தெரியுங்களா? நம்மள பாண்டம். அவன் பேர் என்னது? இதுல கூட சிமெண்ட் போட்டுருக்கு. மேல சிமெண்டே போடல. கல்லு மட்டும் தான் அடிக்க வச்சிருக்கு. கேரட்டி உள்ள இருந்தா மண்டை உடையும். ஏய் இங்க பாருங்க गाइस. ஏய் சுபாஷ் லைட்டா புடி. நண்பா பாண்டா. ஓலே வாங்களே.
இந்த மாதிரி ஒரு வியூ இந்த ஊர்ல இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி vlogல போடுறோம். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, ஏதோ ஒரு காய். என்ன காயில இது? கொய்யாக்காய் ஸ்மெல் வருது. இதோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வரணும்னு வச்சிங்கன்னா இடத்தோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ல போடுறேன். கமெண்ட்ல என்னது டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஏலே இந்த இடத்துக்கு பேர் பார்த்து வச்சுட்டு எனக்கு லிங்க் மட்டும் ஷேர் பண்ணி விடு. பின்னாடி பக்கணுமா? ஏல 8ஆம் நிலையில அது. அதுக்கு மேல பரல பாட்டு. ஓ 8ஆம் அடையா? பைத்தியக்கார பாட்டு. தூய மாதாமலை திருத்தலம் 8ஆம் அடை. ஓகேவா? யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா இதை போட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் லிங்க் போட்டு விட்றேன். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து என்ன செய்ய போகிறோம் தான் தெரில. ஏறும்போது இந்த சைடு ஏறி வைங்க. ஏறினா கால் வலிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப்ஸ்ல இறங்கி இந்த சைடு இறங்குங்க. இங்கே இறங்கதும் நல்லா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு சத்தம் மட்டும் கேட்க முடியுது. ஒருத்தன் அங்க வச்சே பண்ணுனா. ஏழு ரபேலு அங்க வச்சே பண்ணுனா. சத்தம் கேட்கா? இன்னும் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்காரு? ஏய் இவன் யாரு? எங்க உட்கார்ந்துருக்கான் பாருங்க கைஸ். பாத்தியா மேல? அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு தான் சொல்ல செஞ்சேன். இருக்க இடம் பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டு. ஏய் நண்பர்களே, அடுத்து என்ன செய்ய போறோம்? ஓபன் பண்ணு. ஓபன் ஆகுதா? ஆமா ஓபன் பண்ணா இப்படியே லாக் ஆகும். இதனால லாக் ஆகல. சாப்பாடு வந்துட்டு கைஸ். நல்ல ஸ்மெல் இருக்கு. போட்டாம வந்திருக்கான். பாண்டா அம்மா கால். இந்த பைக் வந்துச்சு. இந்த பைக் டயர் கண்டிஷனை பாத்துருங்க. ஒண்ணுமே இருக்காது டயர்ல. எப்ப வெடிக்க போகுதுன்னு தெரியல. யாரும் இல்ல. வண்டி இல்ல. ஏய் வாங்க ஓடி வாங்க தம்பி. இல்ல எந்த ஊருக்கு போறோம்? அடுத்துங்க சொல்லு. பாகிஸ்தான் பார்டருக்கு போறோமா கைஸ்? பாகிஸ்தான் பார்டருக்கு போறோமா? கைடு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கைடு பாகிஸ்தான் பார்டருக்கு எங்க இருக்கு? பக்கத்துலயா இருக்கு? ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு. இல்ல 100 கிலோமீட்டர் 1000 தடிக்குள்ள பாகிஸ்தான் பார்டரா? சரி சரி செத்துரு அப்படி அங்க ஒளிஞ்சு. அதான் அது லோ பெட்ரோல் தான் ஆக மாட்டீங்க. கணக்குல பெட்ரோலை பாருங்க. எங்க தெரியுதுல மேல தெரியுது. பெட்ரோல் இல்லாம வண்டி கொண்டு வந்துருக்காங்க. நான் அப்படியே இங்கேயே டிக்கில இருக்கு. நீங்க யார வச்சிருந்தப்ப டிக்கில தான் இருக்கும். டிக்கில தான் வச்சாங்க. அங்க வந்து போறா பக்கத்துல பல்க் இருக்கு. போறவங்க வண்டி என்ன நீ எங்க வர? நீ இதுல தானே வர போற. வேற என்ன உன பிரச்சனை? பிரச்சனை இருக்கானே. ட்ரெயினிங் வேற கூட 2 பேர் இருக்காங்கல்ல. இவங்க 2 பேர் என்ன தண்ணி சிந்தாமங்குடி ஆம்லெட் வாங்கிருக்கு, பீஃப் வாங்கிருக்கு, சிக்கன் இருக்கு. போதும் தாராளம். எல்லாம் வீட்டின் பிறந்தநாள் கேக்கு. தாராளம். சண்டை போடாது 9 பேருக்கு சிங்கிள் ஆம்லெட் வாங்கிருக்கு. சண்டை போடாம 8 பேர் உங்களோட சேர்த்தா 9. அதான் என்னையும் சேர்த்தாம்பா. எனக்கும் கிடைக்காதுல பிறகு சாப்பிடணுங்களா? அதான் எல்லாம் 50 புரோட்டா இருக்கு. சண்டை படாம தாராளம். அப்ப தாராளம். இனி போறல ஒரு பெரிய இலையை மட்டும் வெட்டிட்டு மொத்தமா இதுக்கு ஒரு 10 நீ பொத்து நல்லா சின்ன இருக்கு. நானா உடம்ப பார்த்தா நீ அது அவன் எத்தனை நாள் திம்பா வயிறு மட்டும் யாராது. ஏன்னா ஒண்ணு சொல்லட்டுமா? இவன் நம்பி உங்க கையில 2 பேக்கரி கூட்டு வேற நான் பாத்துருக்கேன். நான் சாப்பிடுவேன். ஜேசன் பேக்கரி
தேசமில்ல 96 நைட்டு விடிய காலையில 2 மணி 3 மணி இருக்கும். அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. அதை ஏதோ சொல்லி சாப்பிட்டாங்க. இது சவர்மா தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட வைக்கங்கிட்ட உள்ள அது வாங்கி சாப்பிட கூடாது. நல்லாவே இல்லை. நல்லா இல்ல. உனக்கு ரியல் சவர்மா என்ன வாழை கத்தார் வாழை நான் வாங்கி தரமுல. இவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு சவர்மா. போன் தூர போச்சுடா. என்ன தூரம் போய் கீழே போட்டு வந்திருக்காங்க. அட பைத்தியக்கார பையில போனையுமா போய் அந்த பேக் ஜிப்பு மூடாம இருந்திருக்குப்பா. கைஸ் இதுல இருந்து நம்ம அடுத்த போகும்போது கன்டினியூ பண்ணுவோம். நண்பர்களே, அதாவது என்னாச்சுன்னா இந்த கால்வாய்க்குள்ள உட்காந்து தான் சாட போறோம். நல்ல ஒரு கால்வாய், தண்ணி ஓடல, அதனால இதுல இருந்து சாட போறோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தல மலை ஏற போறோம். மலை ஏறக்கு 5 மணி நேரம் ஆகுமா. 5 மணி நேரமா மலை ஏறணும்னா பாப்போம் என்ன நடக்க போகுது. ரோட பாருங்க, அடி அவ்வளவுதான் ரோடு. சரியான ரோடு. அடி இந்த சைடு பாத்தீங்கன்னா மலை தான், மலை. கொஞ்ச தூரம் ஃபாரஸ்ட் தான், அதுக்கப்புறம் மலையாம். இங்க லோக்கல் விபினுக்கு அண்ணன் இருக்காங்க. இது கேமராமேனு, ஆனா கேமரா பிடிக்க தெரியாது. அந்த 2 அங்க வரைக்கும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கு. 2 பாண்டாஸ், பாண்டா தம்பி 2 வருது. ஜூம் அவுட் பண்ணிட்டேன், அதனால நீ தூக்கி போட்டதை நான் பார்க்கல. ஜூம் இன் பண்ணி அவங்கள எடுத்துட்டு இருக்கேன். டக்குன்னு இங்கே காட்டுனா இறங்குறோம். மரத்துல இப்போதைக்கு இங்கதான் சாப்பிட போறோமா. ஜானல்ல நேரம் சாப்பிட்டு